ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து நமக்கு 2 வகையான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன வகையான பணிகள்லாம் இருக்கு, ஜாப் லொகேஷன் எங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து டிசம்பர் 17, 2024 அன்னைக்கு நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 24 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் எல்லாமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்ட தர நிர்ணய ஆலோசகர் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், இதுக்கு ஒரு வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பல் மருத்துவம், ஆயுஷ் மருத்துவம், விலங்கியல் பட்டம், லைஃப் சயின்ஸ், செவிலியர் பட்டம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 வருஷம் மருத்துவ மேலாண்மை, அதாவது எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எம்பிஏ ஹெல்த் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாய கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 45 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த யாரும் இந்த வேலைக்கு யாரும் அப்ளை பண்ண வேணாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ உதவியாளர் டென்டல் அசிஸ்டன்ட், ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைந்தது 1 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியா உங்களுக்கு 13,800 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண வேணாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர், இதுக்கு 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்கு. அன்னை வாசல் வட்டாரத்தில் குடுமியான்மலை மற்றும் அறந்தாங்கி வட்டாரத்தில் மேலப்பட்டு தற்காலிக ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதி செவிலியர் பட்டப்படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சில், அதாவது நர்சிங் கவுன்சில் பதிவு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியா உங்களுக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அன்னை வாசல் மற்றும் அறந்தாங்கி வட்டாரத்துக்கு உட்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் www.pudukkottai.nic.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் இன்னொரு முறை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே இணைச்சு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 622-001 என்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் தபால் மூலியமாகவும் அனுப்பலாம். இல்லை அருகில் இருக்கவங்க நேரிலையும் போய் நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இது கடைசி நாள் என்னைக்குன்னா டிசம்பர் 24, 2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் அப்ளிகேஷனை போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க வேக்கன்சி மாதத்துக்கு உட்பட்டது, அதாவது அதிகரிக்கவும் செய்யலாம், இல்லை குறையவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுவும் நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தான் வெளிவந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேக்கன்சி தர மேலாளர், இதுக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்கு. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லைன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். தகுதியான வயது பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 60,000 கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதிர்பட பதிவாளர், அதாவது ரேடியோகிராஃபர், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு. நீங்கள் அதில் பிஎஸ்சி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தகுதியான வயது 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியா 13,300 ரூபாய் கிடைக்கும். அடுத்து மூணாவதா ஆரம்ப கால தலையீட்டாளர் மற்றும் சிறப்பு கல்வியாளர், இதுக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், இது மாதிரி நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 17,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். கணினி பகுப்பாளர், அதாவது சிஸ்டம் அனலிஸ்ட், ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி எதுன்னு பார்த்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒப்பந்தமாக உங்களுக்கு மந்த்லி சேலரி 13,750 ரூபாய் கிடைக்கும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்,
வேக்கன்சி 1 அவைலபிளா இருக்கு. 8ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,500 உங்களுக்கு மந்த்லி சேலரியா கிடைக்கும். நீங்க இந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் புதுக்கோட்டை.nic.in என்ற வெப்சைட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கான லிங்க்கையும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க அப்ளை பண்ண விரும்புற பட்சத்தில் தாராளமா வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம், முள்ளூர், புதுக்கோட்டை மாவட்டம். நேரிலோ அல்லது தபால் வழியாவோ நீங்க வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க புதுக்கோட்டையில இருக்கவங்க தாராளமா போயிட்டு அந்த அலுவலகத்திலே வந்து அப்ளிகேஷன வந்து குடுக்க பாருங்க. டிசம்பர் 24 2024 மாலை 5 மணி வரைக்கும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க நேர்லயே போய் குடுத்துட்டு வர்றது உங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடம் வந்து தற்காலிகமானது, மாறுதலுக்கு உட்பட்டது, நிரந்தரம் செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வகையான நோட்டிஃபிகேஷன் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன வேலைக்கு அப்ளை பண்றீங்களோ, அதுக்கு தனித்தனியா தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2க்கும் வந்து வெவ்வேறு அப்ளிகேஷன் தான் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஒர்க்கு, எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, உங்களுடைய ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து என்ன வகையான பணிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மார்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார், கணவர் பெயர் பாதுகாவலர் பெயர் கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி, வயது, கல்வித் தகுதி, அதோட சான்று, முன் அனுபவம், அப்புறம் ஜாதிச் சான்று, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. இது எல்லாமே வந்து சரியா வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு ஏன்னா நீங்க வந்து இதுல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி அனுப்பும்போது வெரிஃபிகேஷன் பண்றப்ப ப்ராப்ளம் வரும். ஸோ கரெக்ட்டா பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துருக்க கண்டிஷன் படி நீங்க அப்ளை பண்ண பாருங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய எடுக்கப்பட்ட 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கு நீங்க 10த், 12த் கூட நீங்க ப்ரூஃபா அனுப்பலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்றிதழ்கள், மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆ கவுன்சிலர்களில் பதிவு செய்த சான்றிதழ்கள், தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ்கள், அதாவது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இருப்பிடச் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நமக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். வருவாய்த்துறையினர் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வரி ரசீது, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பான் கார்டு. இதுல ஏதாவது ஒண்ணு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ அல்லது பி அளவில் உள்ள அரசு அலுவலரால் வழங்கப்பட்ட நன்னடத்தைச் சான்றிதழ் 3 மாதங்களுக்கு உள்ளாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9வது பார்த்தீங்கன்னா, கல்வி பயின்ற நிறுவனத்திடம் தலைமை அதிகாரி அவர்களால் வழங்கப்பட்ட நன்னடத்தைச் சான்றிதழ், மாற்றுத்திறனாளி இருப்பினும் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, முன் அனுபவச் சான்று, ஆட்சேபணை இல்லாத சான்றிதழ் அதாவது என்ஓசி நீங்க ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா, அங்கருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். வேறு ஏதேனும் பணிக்கான சிறப்பு சான்றிதழ் இருப்பினும் அதையும் வந்து நீங்க இதுல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஆர்டர் படி நீங்க இந்த அப்ளிகேஷனோட வந்து பின் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு டிசம்பர் 24, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாரி அனுப்பணும். முழுக்க முழுக்க இந்த வேலைவாய்ப்பு புதுக்கோட்டையைச் சேர்ந்த மக்களுக்கானது. ஸோ வேற டிஸ்ட்ரிக்ட் யாரும் அப்ளை பண்ண வேணாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.